மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி ஐசிசி வேர்ல்ட் கப்பில் 6வது மேட்ச் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மரண பயத்தை காட்டிட்டான் இந்தியாவுக்கு. 77 ரன்ஸுக்கு 6 விக்கெட் போயிடுச்சு. எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருச்சு தான் மேட்ச், என்ன இப்படி போகுது அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் தலைவன் இறங்கினான். தலைவன் சூரியகுமார் யாதவ் இறங்கி ஒரு காட்டிட்டான். 49 போலுக்கு 84 ரன்ஸ், 10 4 6 6 தர்மாடி அடிச்சு விட்டான் யூஎஸ்ஏக்கு. எல்லா விக்கெட்டுகளும் போயிட்டுருக்கோல தனியாக ஒரு பக்கம் நின்று தனியால் மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தான். டோட்டல் 161 ரன்ஸ் அடித்தானு இந்தியா. அதுக்கு அப்பையும் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்லேயே 3 விக்கெட் போனதோட கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் போயிருச்சு யூஎஸ்ஏட. 15 ரன்ஸுக்கு 3 விக்கெட் போயிருச்சு. 3 விக்கெட் போனதோட அப்போ ஓகே அப்படின்ட்டு போகல. அப்பையும் இன்னொருக்கா நோமலாக விக்கெட் போகாமல் தட்டி நோமலாக வந்தாங்க. எப்படி சரி 29 ரன்ஸில் வெத்த எழுந்த மாதிரி நிலமும் ஆகிருச்சு. இந்தியா இன்னும் பேக் டு ஃபார்ம் வரணும். அந்த பேக் டு ஃபார்ம் இந்தியா கிட்ட இன்னும் இல்லை. நேற்று ஒருத்தரோட ஆட்டத்தில் தான் இந்தியா வின் பண்ணது. சிராஜ் நல்லா பவுல் பண்ணார். ஹர்தீப் சிங்கிட்ட பவுலிங்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்த மேட்சில் பார்ப்போம் இல்லையா, இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுக்கணும். இல்லை இது நார்மல் டீம்னு சொல்லிட்டு இது எடுக்கல. அப்போது லாஸ்ட் இயரில் வந்து யூஎஸ்ஏ பாகிஸ்தானே வின் பண்ணிச்சு. அதை சுற்றி இந்த தேனம் யூஎஸ்ஏ ஈஸி டீம்னு எடுத்து பெரிய ஸ்கோர் ஒன்று அடிக்க ட்ரை பண்ணி தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டில் 6 விக்கெட் போணுச்சு. அதை சுற்றி இதுக்கு பிறகு சின்ன டீம்கள் எந்த டீமும் ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ இந்தியாவோ சின்ன டீம் தானேண்டு ஈஸியாக எடுக்கலாது. அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம் மக்களே.